சாமியே சரணமையப்பா. இந்த கோவில் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம பம்பையிலேருந்து சன்னிதானம் போகிற பாதையில் தான் இந்த கோவில் இருக்குது. இது வந்து சபரி பீடம். நம்ம நீலிமலை ஏத்தம் அப்பாச்சி மேடு ஏறி வந்தோம் அப்படின்னா சபரிமலை போகிற பாதையில் இந்த இடம் இருக்குது. இது வந்து ஐயப்பன் வந்து சபரி அன்னைக்கு வந்து மோட்சம் கொடுத்த இடம். இங்கே வந்து நம்ம எரிகாய் உடச்சி சபரி அன்னையை வணங்கிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம சரம் குத்துற இடத்துல போய் சரம் குத்திட்டு நம்ம சன்னிதானம் போவோம் சாமியை பார்க்க. கன்னிச்சாமி பூராமே சரம் குத்துறது வந்து இங்கேயே குத்திருக்காங்க. ஆனால் ஆக்சுவலாக வந்து நம்ம சரம் குத்துறது வந்து சரம் குத்தில தான் சரம் குத்தணும். இப்போ ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி பூராமே நம்ம சரம் குத்தில தான் சரம் குத்திக்கிட்டு இருந்தாங்க. இப்போ இங்கேயே சரம் குத்திடுறாங்க. ஆனால் சரம் குத்துறது வந்து நீங்கள் சரம் குத்தில தான் குத்தணும். இது வந்து நானாக சொல்லலை, நம்ம குருசாமி வந்து நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. நீங்கள் உங்கள் குருசாமிகிட்ட கேட்டீங்க அப்படின்னா அவங்க சொல்லுவாங்க. நான் நம்ம குருசாமி சொன்னதை வச்சு நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். இதே மாதிரி நம்ம குருசாமி நிறைய விதிமுறைகள் நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. நான் அவங்க சொன்னதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். சாமியே சரணமையப்பா.